வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம சென்னாங்குன்னி கருவாட்டில் எப்படி இட்லி பொடி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு 50 கிராம் சென்னாங்குன்னி கருவாடு எடுத்திருக்கேன். இந்த கருவாடு பாருங்கள், தூசெல்லாம் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் பொறுக்கி எடுத்துடணும். பாருங்கள், தேடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் குப்பெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்து பொறுக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் எத்தனை எடுத்திருக்கேன்னு. இப்போது இது ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா அடியில் இதில் லைட்டாக மண் இருக்கும். நல்லா அலசி மேலாக அரித்து இந்த மாதிரி புழிஞ்சி எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அடியில் கை விட்டு எடுத்துடாதீங்க, மண்ணோடு சேர்த்து வந்துடும். இப்படி மேலாக அரித்து எடுத்து போடுங்க. பாருங்கள், அரித்து எடுத்ததில் பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது அடியில். அப்போது இந்த மாதிரி இந்த கருவாட்டை 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நான் நல்லா 3 தடவை அலசிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பரவலாக போட்டிங்கன்னா சீக்கிரம் காஞ்சிரும். இது கொஞ்சம் காய வச்சுருங்க. காஞ்ச பிறகு நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். ஒரு 3/4 கப்பு பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. அது லேசாக வறுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் விட தேவையில்லை, வெறும் கடாயிலே போட்டு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஒரு 6 பல் பூண்டு, இது தோலை உரிக்க தேவையில்லை, அப்படியே போட்டு வறுத்துக்கோங்க. ஒரு 7-8 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை தழை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை தழை அதிகமாக போட்டிங்கன்னா கருவாடு வாசத்தை எடுத்துரும். அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை தழை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி இதில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம இந்த கருவாடை போட்டு வறுத்துக்கலாம். கருவாடை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா சூடு பாருங்கள், கையில் இப்படி பிடிச்சோமா நல்லா சூடாக இருக்கும். இந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும். கருவாடை போட்டு நல்லா வறுத்துட்டு நான் இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வறுத்த இந்த பொட்டுக்கடலை வரமிளகாயெல்லாம் அதிலே போட்டு அந்த கடாயிலே போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஆற வச்சுட்டேன். ஆற வச்ச பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி எடுத்துட்டு பாருங்கள், இது கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சிக்கணும். நல்லா பவுடராக அரைச்சிடாதீங்க, கொரகொரப்பாக அரைச்சா போதும். இது இட்லிக்கு, தோசைக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். சுடு சாதத்துக்கு போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.